வணக்கங்க. இந்த வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்க்க போகிறோம். அது கூட அடிஷ்னலாக பிளேன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, ஆக்சிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்க போகிறோம். ஃபியூச்சர்ஸ் இந்த டேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கும் அதை எடிட் பண்ணுறதுக்கும் தேவையான டூல்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் பிளேன் ஆர் ஃபேஸ். ஒரு 3D மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெட்சு தேவை. ஒரு 2D ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிளேனோ இல்லாட்டி ஒரு ஃபேஸோ தேவை. சரிங்களா? இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு இந்த இமேஜை பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோமெட்ரிக் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு டிராயிங். இப்போ இதோட வியூஸை பார்க்கலாம். இப்போ இந்த டிராயிங்கோட ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ, செக்ஷன் வியூ, ஐசோமெட்ரிக் வியூ. சரிங்களா? இப்போ இந்த மாடலில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கட்டிங் போர்ஷனும் இந்த ஒரு கட்டிங் போர்ஷனையும் கன்சிடர் பண்ண வேண்டாம். இந்த ரெண்டு கட்டிங் போர்ஷனையும் கன்சிடர் பண்ணாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 75 mm டயாமீட்டர் அண்ட் 75 mm லென்த் இருக்கக்கூடிய ராடு. சரிங்களா? இப்போ இந்த ராடை மட்டும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாப் வியூவில் சர்க்குலர் ப்ரொஃபைல் இருக்குது, ஃப்ரண்ட் வியூவில் ஸ்கொயர் ப்ரொஃபைல் இருக்குது. சரிங்களா? இந்த கட்டிங் போர்ஷனை கன்சிடர் பண்ண வேண்டாம். அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஸ்கொயர், ஃப்ரண்ட் வியூவில் டாப் வியூவில் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்கெட்சு போயிட்டு ஸ்கெட்சில் டாப் லைன் செலக்ட் பண்ணிட்டு ஒரு 75 mm டயாமீட்டருக்கு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். எவ்வளோ லென்த் இருந்தது? 75 mm லென்த் இருந்தது. ஓகேங்களா? இப்போ 75க்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதோட ஐசோமெட்ரிக் வியூ பாருங்கள் இப்போ இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்க மாடலோட ஐசோமெட்ரிக் வியூ. ஆல்ரெடி இங்கே இருக்கிறது பாருங்கள், ஐசோமெட்ரிக் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கட்டிங் போர்ஷன் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணாமல் இதோட ஐசோமெட்ரிக் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? சப்போஸ் நான் தெரியாமல் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சர்க்கிள் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, அதை வந்து நான் ஃப்ரண்ட் பிளேனில் ட்ரா பண்ணிடுறேன். ஸ்கெட்சில் போயிட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணுறேன். ஃப்ரண்ட் பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைலை ட்ரா பண்ணுறேன். டயாமீட்டர் கொடுக்குறேன். இதை வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 75 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ட்ரூட் கொடுக்குறேன். சரிங்களா? இப்போ இதோட ஐசோமெட்ரிக் வியூ பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் நம்மளோட டிராயிங் படி ஐசோமெட்ரிக் வியூ இப்படி இருக்கணும். அதாவது டாப் ஃபேஸ் சர்க்குலர் ப்ரொஃபைலாகவும், ஓகேங்களா, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் வியூவாகவும் இருக்கணும். ஆனால் நம்ம ட்ரா பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேஸ் வந்து சர்க்குலராக இருக்குது, டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்குது. ஆனால் நம்மளோட ஆக்சுவல் ரெக்குயர்மெண்ட் என்ன? நம்ம டிராயிங் படி ஃப்ரண்ட் வியூ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக இருக்கணும், டாப் வியூ வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலர் ப்ரொஃபைலில் இருக்கணும். நம்ம இந்த இடத்துல பிளேனை மாற்றி ஸ்கெட்சு ட்ரா பண்ணதுனால டிராயிங்கோட வியூவே மாறிடுச்சு. சரிங்களா? அதனால் ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறதுக்கு பிளேனோ ஆர் ஃபேஸோ சூஸ் பண்ணுறப்ப நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு தேவையான வியூ வந்து கிடைக்காது, வியூ வந்து மாறிடும். இதனால் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதனால் செலெக்ஷன் ஆஃப் பிளேன் ஆர் ஃபேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்ச். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ண மாடலே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாடலை நான் செலக்ட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் பண்ணோன்னே இங்கே வந்து ஃப்யூச்சரில் ஹைலைட் ஆயிரும் இந்த மாடலோட ஃப்யூச்சர் எது அப்படிங்கிறது. அதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இதோட ஸ்கெட்ச் இருக்குது. சரிங்களா? இந்த ஸ்கெட்சை நான் எடிட் பண்ணுறேன். இப்போ இந்த ஸ்கெட்சு வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டிஃபைன்டு ஸ்கெட்ச் அப்படின்னு இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இதை வந்து நம்ம ஃபுல்லி டிஃபைன்டாக ட்ரா பண்ணணும். அண்டர் டிஃபைன்டுன்னு கொடுத்தாவே மாடல் கிரியேட் ஆயிடுச்சு, அப்புறம் ஃபுல்லி டிஃபைன்டாக நம்ம மாற்றணும் அப்படின்னா, இப்போ அண்டர் டிஃபைனில் இருக்கும்போது இந்த மாதிரி டக்குன்னு பொசிஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
பை மிஸ்டேக் வந்து இதோட பொசிஷன்ஸோ இல்லை டைமென்ஷன்ஸோ சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. டைமென்ஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால டைமென்ஷன் மாறாது. பட் இதோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால இதில் சேஞ்சஸ் வர வாய்ப்பு இருக்குது. அதனால இதை ஃபுல்லி டிஃபைன்டாக மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே இருக்கு இல்லைங்களா, இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஜின். இந்த ஆர்ஜின்லேருந்து இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும், இந்த சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட் ஆர்ஜின்லேருந்து ஒய் ஆக்சிஸில் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டிஃபைன்டு இருந்தது ஃபுல்லி டிஃபைன்டாக மாறிடும். அதாவது இந்த ஸ்கெட்சு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஃபைன்ட் ஆயிடுச்சு. அதனால் இதில் இனிமேல் சேஞ்சஸ் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, நம்மளாம் மாடிஃபை பண்ணாதான் உண்டு அப்படிங்கிறது தான் இதோட அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சு ஃபுல்லி டிஃபைன்டாக மாறிடுச்சு. நீங்கள் இப்படி டைமென்ஷன் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லேருந்து கொடுத்தாலும் இது ஃபுல்லி டிஃபைன்டாக இருக்கும். இல்லை நீங்கள் ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறதே ஆரிஜின்லேருந்தே ட்ரா பண்ணிங்கனாலும் இதோட ஸ்கெட்சோட ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஃபைன்டாக தான் இருக்கும். சரிங்களா? ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்தா எக்ஸ் ஒய் டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஆரிஜின்லேருந்து கொடுக்குறப்ப எக்ஸும் ஒய்யோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0,0. அதனால இது வந்து ஃபுல்லி டிஃபைன்டாக மாறிடும். சரிங்களா? நம்ம எப்போவுமே எந்த ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணாலும் ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணால் அது வந்து நமக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி டிஃபைன்டு ஸ்கெட்ச் அப்படிங்கிறதோட டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு சிங்கிள் பாடி அண்டு மல்டி பாடி பார்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட் ஃபைலில் ஒரு 3D மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த 3D மாடலில் சாலிட் பாடிஸ் அப்படிங்கிறது ஒரு சாலிட் பாடி இருக்குது. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா தெரியும் சாலிட் பாடி அப்படிங்கிறது. சரிங்களா? இப்போ இங்கே ஒரு சாலிட் பாடி இருக்குது. இதை ஹைலைட் பண்ணால் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது இங்கே ஹைலைட் ஆகிடும். சரிங்களா? செலக்ட் பண்ணால் இங்கே ஹைலைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபேஸில் நான் வேறு ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே ஒரு பாலிகன் வந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, இப்போ ட்ரா பண்ணிட்டு இந்த பாலிகனை ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். சரிங்களா? செலக்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் 2 சாலிட் பாடிஸ் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சாலிட் பாடிஸ் அப்படிங்கிற இடத்துல ஒன்று தான் காமிக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ரெண்டாவதாக ஒரு சாலிட் பாடி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அதை க்ரியேட் பண்ணுறப்ப அதோட ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் பார்த்தீங்கன்னா இங்கே மெர்ஜ் ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நம்ம அதை செலக்ட் பண்ண மாதிரியே ஓகேன்னு கொடுத்துட்டோம். சரிங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற ப்ரொஃபைல்லேருந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த பாடி கூட இது வந்து மெர்ஜ் ஆகிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபேஸ்லேருந்து நான் ஒரு பாலிகன் ட்ரா பண்ணி எக்ஸ்ட்ரூட் பண்ணியிருக்கேன் 75 mm லென்த்துக்கு. சரிங்களா? இப்போ மெர்ஜ் ரிசல்ட் கொடுத்ததுனால இந்த ஃபேஸும் இந்த பாடியோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா கான்டாக்டில் இருக்குது. அதனால ரெண்டும் மெர்ஜ் ஆகி ஒரே பாடியாக கன்வெர்ட் ஆயிரும். சப்போஸ் இந்த மெர்ஜ் ரிசல்ட் அப்படிங்கிறத டீசெலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுக்குறேன்னு வைங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சாலிட் பாடிஸ் அப்படிங்கிற இடத்துல 2 அப்படின்னு காமிக்கும். அதாவது 2 நம்பர் ஆஃப் சாலிட் பாடிஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதை செலக்ட் பண்ணால் இந்த சாலிட் பாடியோட டீட்டெயில்ஸ் இங்கே ஹைலைட் ஆகும். இதை செலக்ட் பண்ணுறப்ப இந்த சாலிட் பாடியோட டீட்டெயில்ஸ் இங்கே ஹைலைட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ இது மேலே இன்னொரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இங்கே வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். இதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். இப்போ இங்கே வந்து மெர்ஜ் ரிசல்ட் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப என்ன ஆகும்னா, இப்போ புதுசாக நம்ம க்ரியேட் பண்ணுற சாலிட் பாடியும் இதை எந்த இடத்துல இருந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் இந்த ஃபேஸில் இருந்து, அப்போ இந்த சாலிட் பாடியும் மெர்ஜ் ஆகி சிங்கிள் பாடியாக மாறிடும். இது தனி பாடியாக இருக்கும். இப்போ ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், நம்பர் ஆஃப் சாலிட் பாடிஸ் அப்படிங்கிற இடத்துல 2ன்னு காமிக்குது. அதாவது இங்கேருந்து நம்ம இந்த ஃபேஸ்லேருந்து நம்ம இந்த ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணதுனால இது 2ம் கம்பைன்ட் ஆகிட்டு ஒரே சாலிட் பாடியாக மெர்ஜ் ஆகிடுச்சு. சரிங்களா? இது தனி சாலிட் பாடியாக இருக்குது. சரிங்களா? இப்போ நான் வந்து தேர்டாக க்ரியேட் பண்ணதை வந்து நான் எடி ஃபியூச்சரில் போய்ட்டு மெர்ஜ் ரிசல்ட்டை டீசெலக்ட் பண்ணுறேன்னு வைங்க. அப்போ என்ன ஆகும், இங்கே நம்பர் ஆஃப் சாலிட் பாடிஸ் 3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? இப்போ இதை 3ஐயும் நான் மெர்ஜ் பண்ணி ஒரே பாடியாக மாற்றணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா, இங்கே போயிட்டு ஃபியூச்சர்ஸில் ஒவ்வொரு தடவையும் மெர்ஜ் கொடுக்கணுமா அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு 3 ஃபியூச்சர் இருக்குது, அதனால் நம்ம ஈஸியாக மெர்ஜ் கொடுத்துடலாம். சப்போஸ் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு வைங்க,
அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இன்சர்ட்டில் போயிட்டு ஃபியூச்சர்ஸில் போயிட்டு கம்பைன் அப்படின்னு ஒரு டூல் இருக்கும். அதில் ஆடுன்னு கொடுத்து நமக்கு எந்தெந்த சாலிட் பாடியை வந்து கம்பைன் பண்ணுமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தோன்னா 3 சேர்ந்து ஒரே சாலிட் பாடியாக மாறிடும். இந்த ஃபியூச்சர்ஸை பற்றி நம்ம தனியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கோசரம் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த 3 கம்பைன்ட் ஆகிட்டு ஒரே பாடியாக மாறிடும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் பாடி பார்ட் அண்ட் மல்டி பாடி பார்ட் பற்றின டீடைல்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமைசிங் கமாண்ட் மேனேஜர். இப்போ இந்த கமாண்ட் மேனேஜர் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இங்கே போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு கம்பைன் அப்படிங்கிற டூல் இங்கே எடுத்த இல்லையா, இப்போ அதை நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன், அந்த டூல் எனக்கு இந்த இடத்துல வேணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா கமாண்ட் மேனேஜரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு கஸ்டமைஸ் கொடுத்துட்டு கமாண்ட்ஸில் போயிட்டு இது வந்து ஃபியூச்சர்ஸில் தான் இருக்குது. அப்போ ஃபியூச்சர்ஸ் செலக்ட் பண்ணிட்டு இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். சப்போஸ் அந்த டூல் வந்து எந்த இடத்துல இருக்குன்னு நமக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே வந்து சர்ச்சுங்கிற ஆப்ஷனில் அந்த தேவையான டூலோட நேமை வந்து கொடுத்து சர்ச் பண்ணணும். கம்பைன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அந்த டூல் இங்கே வந்துருச்சு. இதை லெஃப்ட் கிளிக் பண்ணி அந்த லெஃப்ட் கிளிக்கை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு கமாண்ட் மேனேஜரில் இப்படி ட்ராப் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த டூல் வந்து நமக்கு இந்த இடத்துல வந்துடும். அதை நமக்கு தேவையான பேரில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த கமாண்ட் மேனேஜரில் இருக்க டூல் நமக்கு தேவையில்லை, அதை நம்ம ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கமாண்ட் மேனேஜரில் ரைட் கிளிக் பண்ணி கஸ்டமைஸ் கொடுத்தோன்னே இங்கே நமக்கு எந்த டூல் தேவையில்லையோ அதை ஜஸ்ட் இப்படி லெஃப்ட் கிளிக் பண்ணி அந்த லெஃப்ட் பட்டனை ரிலீஸ் பண்ணாமல் அப்படியே ட்ராக் பண்ணி கொண்டாந்து கிராஃபிக்ஸ் ஏரியாவில் ஏதோ ஒரு இடத்துல இப்படி ட்ராப் பண்ணணும். பண்ணுனா இங்கேருந்து அந்த டூல் வந்து ரிமூவ் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் மேனேஜரை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாடிஃபையிங் த எக்ஸிஸ்டிங் பார்ட். இப்போ ஒரு பார்ட் இருக்குது, இதை வந்து நான் மாடிஃபை பண்ணணும். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த கீழே இருக்கிற பாடியை வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் டபுள் கிளிக் பண்ணோன்னே இங்கே இதோட டைமென்ஷன் கிடச்சிரும். 75 mm டயாமீட்டர், 75 mm ஹைட். சப்போஸ் இதோட டயாமீட்டர் நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா இங்கே இந்த டயாமீட்டர் டபுள் கிளிக் பண்ணி 75 இருக்கிறத எனக்கு தேவையான மாதிரி நான் மாற்றிக்கலாம். மாற்றிட்டும் ஏன் ப்ரொஃபைல் சேஞ்ச் ஆகலை அப்படியே இருக்குது அப்படின்னா இங்கே ரீபில்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே கொடுக்கணும். ரீபில்ட் கொடுத்தா நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணமோ அதுக்கோசரம் இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரீபில்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த பாடி செலக்ட் பண்ணோன்னே இந்த பாடியோட ஃபியூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். இதில் இருக்கிற ஸ்கெட்சு, சரிங்களா, இந்த ஸ்கெட்சை இப்படி எடிட் ஸ்கெட்சில் போய் எடிட் பண்ணுறது மூலியமாகவும் நம்ம வந்து இதோட டைமென்ஷனை நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு இதோட லென்த்தை வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னா இதை டபுள் கிளிக் பண்ணி மாடிஃபை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூச்சரை எடிட் பண்ணணும். ஏன்னா இதோட டயாமீட்டரை நம்ம ஸ்கெட்சில் கொடுத்தோம், ஹைட்டை வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சரில் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த ஃபியூச்சரை எடிட் பண்ணி 75 அப்படின்னு இருக்கிறத நமக்கு தேவையான ஹைட்டுக்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதான் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க ஸ்கெட்சை எப்படி மாடிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மல் டூ. இந்த நார்மல் டூனா என்னென்னா இப்போ ஒரு ஃபேஸ் இருக்குது, அதை செலக்ட் பண்ணி நம்ம நார்மல் டூ அப்படின்னு கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்துடும். ஓகேங்களா? நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறப்ப அது வந்து ஸ்க்ரீனுக்கு பேரலாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபேஸ் இருக்குது, இதை நான் செலக்ட் பண்ணி இங்கே நார்மல் டூன்னு இருக்குது. அப்படி இல்லாட்டி வியூ ஓரியன்டேஷனில் இங்கே பார்த்திங்கன்னா நார்மல் டூ அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி நான் நார்மல் டூ கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ இந்த ஓரியன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்துடும். நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறப்ப இது ஸ்க்ரீனுக்கு பேரலாக இருக்கும். சரிங்களா? இது நம்ம ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபேஸை நான் செலக்ட் பண்ணுறேன், இங்கே ஒரு ஸ்கெட்சு ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு வைங்க. இந்த ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறதுக்கு ஸ்கெட்சு நீங்கள் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காகவே
அந்த ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நார்மல் டூ மோடுக்கு வந்துடும். எனக்கு தேவையான ஸ்கெட்செல்லாம் நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சப்போஸ் ட்ரா பண்ணுறப்ப இந்த வியூவை வந்து நான் ஜஸ்ட் இப்படி தெரியாமல் அலைன் பண்ணிட்டேன், மறுபடியும் இதை ஸ்க்ரீனுக்கு பேரலாக கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணுன்னா வியூ ஓரியன்டேஷனில் போயிட்டு நார்மல் டூன்னு கொடுத்திங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வியூ வந்து ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்துடும். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டூ அப்படிங்கிற ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு பிளேன்ஸ் அண்ட் ஆக்சிஸ். இப்போ புதுசாக ஒரு பிளேன் இல்லாட்டி ஒரு ஆக்சிஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பிளேன்ஸ் டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா சாலிட்வொர்க்ஸில் 3 பிளேன்ஸ் இருக்கும். ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன், ரைட் பிளேன். இது நமக்கு விசிபிளாக இருக்காது. வேணும்னா அந்த பிளேனை செலக்ட் பண்ணிட்டு ஷோன்னு கொடுத்தா அது விசிபிளாக மாறிடும். சரிங்களா? இப்போ 3 பிளேன்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் புதுசாக இன்னொரு பிளேன் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இங்கே ரெஃபரன்ஸ் ஜியாமெட்ரின்னு இருக்கு இல்லைங்களா, இங்கே போயிட்டு பிளேன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ப்ராப்பர்ட்டி மேனேஜர் ஓப்பன் ஆகும். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பிளேனோட ப்ராப்பர்ட்டி அந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ நான் க்ரியேட் பண்ணக்கூடிய பிளேன் வந்து ஃப்ரண்ட் பிளேனுக்கு பேரலாக வேணும், இல்லாட்டி ஃப்ரண்ட் பிளேன்லேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் நான் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 10 mm ஆஃப்செட் அப்படின்னு இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் பிளேன்லேருந்து நான் க்ரியேட் பண்ணக்கூடிய பிளேனோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 mm இருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல காமிக்குது. நம்ம இதை வேணுங்கிற டிஸ்டன்ஸுக்கு மாடிஃபை பண்ணி ஒரு பிளேனை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ நான் இன்னொரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் பிளேனுக்கும் ரைட் சைடு பிளேனுக்கும் இப்படி பிட்வீனில் வரணும். சரிங்களா? அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃப்ரண்ட் பிளேனை செலக்ட் பண்ணுறேன். செகண்ட் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற இடத்துல இந்த ரைட் பிளேனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் புதுசாக ஒரு பிளேன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, டாப் ஃபேஸ், இந்த மாடலோட டாப் ஃபேஸ், அந்த ஃபேஸுக்கும் பாட்டம் ஃபேஸ் இந்த ஃபேஸுக்கும் பிட்வீனில் வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு பிளேன் க்ரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு டேஞ்சண்ட்டாக வேணும் அப்படின்னு நான் கொடுக்குறேன். டிஃபால்ட்டாகவே அங்கே டேஞ்சண்ட் தான் செலக்ட் ஆகிருக்கு. சரிங்களா? இப்போ டேஞ்சண்ட்னா இது எந்த இடத்துல வேணாலும் டேஞ்சண்ட்டாக இருக்கலாம். அதனால இது அண்டர் டிஃபைனில் இருக்குது. இந்த கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் டிஃபைனில் இருக்குது. இப்போ நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னா பிளேன் க்ரியேட் ஆகாது. இன்புட் இஸ் இன்கம்ப்ளீட் அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஏன்னா டேஞ்சண்ட் அப்படின்னா இந்த சர்க்குலர் ஃபேஸில் இது எந்த இடத்துல வேணாலும் டேஞ்சண்ட்டாக இருக்கலாம். இப்போ நான் ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன், இந்த சர்க்குலர் ஃபேஸுக்கு டேஞ்சண்ட், அதே டைம் இந்த ரைட் சைடு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இதான் ரைட் பிளேனா, இதுக்கு பெர்பெண்டிகுலராக இந்த புதுசாக க்ரியேட் ஆகிற பிளேன் இருக்கா, அதே டைம் பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். என்ன டாப் வியூவில் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கு இந்த பிளேன் வந்து டேஞ்சண்ட்டாக இருக்கும். அதே டைம் இந்த ரைட் சைடு பிளேனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். சரிங்களா? இல்லை பேரலாக இருக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த பிளேனுக்கு பேரலாக இந்த பக்கம் வந்துடும். அதே டைம் இதுக்கு டேஞ்சண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ ஃப்ளிப் ஆப்செட் அப்படின்னு கொடுத்தா இதே பொசிஷனுக்கு அந்த பக்கம் போயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது. இந்த லைனுக்கு பர்பெண்டிகுலராக எப்படி ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் ஜியாமெட்ரியில் போயிட்டு பிளேன் போயிட்டு இந்த லைனையும் இந்த பாயிண்ட்டையும் செலக்ட் பண்ணால் இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு பிளேன் வந்து க்ரியேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கிறதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இந்த ட்ராயிங் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில்
இந்த மாடல் இருக்குது. இதோட டாப் ஃபேஸ் பார்த்திங்கன்னா சர்க்குலர் ப்ரொஃபைலில் இருக்குது. பாட்டம் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலிகன் ஷேப்பில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு மாடல் க்ரியேட் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக பிளேன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயம். பாருங்கள், இப்போ நான் டாப் பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஒரு பாலிகன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டாப் ஃபேஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ஹைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். டாப் பிளேனுக்கு பேரலாகவும் அங்கேருந்து ஒரு 500 mm டிஸ்டன்ஸ்லேயும் நான் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பிளேனில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேறு ஒரு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த 2 ப்ரொஃபைலையும் சேர்த்து ஒரு 3D மாடலாக மாற்ற போகிறோம். சரிங்களா? இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த புதுசாக பிளேன் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைகள் இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஸ்ப்ளைன் இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்ப்ளைன் வரைகிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்ப்ளைனுக்கு நார்மலாக ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இங்கே ரெஃபரன்ஸ் ஜாமெட்ரியில் போய்ட்டு பிளேன் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ப்ளைனை செலக்ட் பண்ணணும். அப்புறம் இந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளைனுக்கு நார்மலாக ஒரு பிளேன் க்ரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளேனில் ஒரு ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். சரிங்களா? இப்போ நான் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அந்த சர்க்கிள் வந்து இந்த ஸ்ப்ளைனோட பாயிண்டில் கோயின்சிடென்ட் ஆகிற மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த சர்க்கிளையும் இந்த ஸ்ப்ளைனையும் யூஸ் பண்ணி ஒரு சாலிட் மாடல் க்ரியேட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக நம்ம பிளேன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ். இப்போ பிளேன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஆக்சிஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டைப்பில் வந்து ஆக்சிஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒன்று, ஏதாவது ஒரு எட்ஜை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல நம்ம ஒரு ஆக்சிஸை க்ரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆக்சிஸ் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அதோட எண்டு பாயிண்ட்டை இப்படி ட்ராக் பண்ணிக்கலாம் நமக்கு வேணுங்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு 2 பிளேன்ஸ். சரிங்களா? அந்த பிளேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரலாக இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த பிளேன் இருக்குது, சாரி இந்த ஃபேஸ் இருக்குது, இந்த ஃபேஸ் இருக்குது. நான் ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன்னா 2 ஃபேஸும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல எனக்கு ஒரு ஆக்சிஸ் க்ரியேட் ஆகிரும். இப்போ பிளேன் சூஸ் பண்ணிட்டேன்னா ஆக்சிஸ். இப்போ இந்த ஃபேஸ் இருக்குது, இந்த ஃபேஸ் இருக்குது. இது ரெண்டும் இப்படி வந்து இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆக்சிஸ் வந்து க்ரியேட் ஆகும். உங்களுக்கு டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லைன் அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் ஆனாலும், இந்த லைன் அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் ஆனாலும் இந்த இடத்துல கோயின்சிடென்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற இடத்துல ஒரு ஆக்சிஸ் வந்து க்ரியேட் ஆகும். நெக்ஸ்ட்டு 2 பாயிண்ட் ஆர் வெர்டிசைஸ் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஆக்சிஸ் கொண்டு வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. 2 பாயிண்ட்டையும் இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்சிஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு சிலிண்ட்ரிக்கல் ஆர் கோனிக்கல் ஃபேஸ். ஏதாவது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஃபேஸையோ இல்லை கோனிக்கல் ஃபேஸையோ செலக்ட் பண்ணால் அதுக்கு சென்டராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சிஸ் வந்து க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் அண்டு ஃபேஸ் ஆர் பிளேன். அது என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த பிளேனில் ஒரு லைனோ இல்லாட்டி ஒரு பாயிண்ட்டோ நான் ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸிட் கொடுக்குறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபேஸுக்கும் ரிலேட்டிவாக ஒரு ஆக்சிஸ் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே ஆக்சிஸ் கிரியேட் ஆயிடுச்சு. அதோட எண்டு பாயிண்ட் அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆக்சிஸ் வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட்லேயும் இந்த ஃபேஸ்லேயும் ட்ராவல் ஆகிற மாதிரி கிரியேட் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த வீடியோவில் ஃபியூச்சர்ஸ் பற்றின இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். அது கூட அடிஷ்னலாக பிளேன்ஸ் ஆக்சிஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின பேசிக்ஸும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்ட்ரூடட் பேஸ் அண்ட் எக்ஸ்ட்ரூடட் கட் பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.